ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 7 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நாம் அநேக காரியங்களை விரும்பி கொண்டே இருப்போம். நாம் உழைப்போம். நாம் விரும்புகிறது நம் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. நாம் வருமானத்துக்கு மிஞ்சின விருப்பமாக இருக்கும். நாம் சில சமயங்களில் நாம் மனிதரை நோக்கி செல்கிறோம். தேவன் இன்றைக்கு என்ன சொல்கிறது என்றால், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அதாவது நீங்கள் முதல்ல யார்கிட்ட கேட்கணும்னா தேவனிடத்தில் தான் கேட்கணும். நீங்கள் எப்பேற்பட்ட விருப்பம் உங்களிடத்தில் இருக்கிறதோ அது நீங்கள் முதல் தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் நிச்சயமாகவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார். சாலமோனுக்கு ராத்திரியில் தரிசனமானது போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் தரிசனமாகி, வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசையாக இருப்பீங்க, இடம் வாங்கணுன்ட்டு ஆசையாக இருப்பீங்க. நிச்சயமாகவே இந்த இரவில் தேவன் உங்களுக்கு தரிசனமாகி, அந்த நீங்கள் விருப்பத்தோடு கேட்கும்போது தேவன் உங்களுக்கு வீடு கொடுக்கிறார், இடம் கொடுக்கிறார், கார் கொடுக்கிறார், நல்ல வேலையை கொடுக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அது முதல் தேவனிடத்தில் கேளுங்கள். இவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் ஆமீன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே உங்கள் சிறையிருப்பை நீக்குவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.